வணக்கம் நேயர்களே. இப்பொழுது Who Wants to be a பிச்சைக்கார நிகழ்ச்சியை நாங்க விளையாட போறோம். பல லட்சாதிபதிகள் தங்களுக்கு காசு வேண்டாம், தாங்க பிச்சைக்காரன் தான் ஆக போறோம் ஆசையில வந்து நிக்கணும். அந்த 10 கேள்விகள் கேட்போம். 10க்கும் சரியான பதில் தந்தா அவன் காசு எல்லாம் நாங்கள் ஆட்டிய போட்டுட்டு பிச்சைக்காரனாக்குவோம். அந்த வகையில் இந்த கேம் விளையாடுறதுக்கு வேற முதலாவது நபர் யாருன்னு பார்ப்போம். இதோ கிருஷ்ணா. வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமோ? தெரியாதா? குட், பரவாயில்லை. நான் திருப்பி சொல்றேன். உங்கள்ட்ட எவ்வளவு காசு இருக்குது இப்போதைக்கு? 1 லட்சம். எவ்வளவு காசு உங்களுக்கு அம்மா எவ்வளவு பாக்கெட் மணி உங்களுக்கு தந்துவா? ஒரு வீக்குக்கு எவ்வளவு தருவா? 5 ரூபா தருவா. சரி, அதை வச்சு ஆட்டம் பண்ணுவோம். 5 ரூபா 10 கேள்வி வைப்போம். அதுல ஒரு கொஸ்டினுக்கும் 450, 4 பவுண்ட், 350 போய் உங்களோட கடைசியில காசு இல்லாம போகும். சரியா? இந்த நிகழ்ச்சியில நீங்க போய்க்கல, ஒரு காசும் இல்லாதான் போவீங்க. ஓகே, குட் பாய். இது உங்களுக்கான முதல் கேள்வி. கோப்பியில உங்களுக்கான முதலாவது கேள்வி. பாட்டி சுட்ட வடைய சுட்டது. ஆப்ஷன் ஏ சிங்கம், ஆப்ஷன் பி எலிஃபென்ட், ஆப்ஷன் சி நரி, ஆப்ஷன் டி பாட்டி. நீங்கள் ஷூர் உங்களுக்கு ஆடியன்ஸ் இருக்குது, 50-50 இருக்குது. போன் ஆனா மிஸ் பண்ண மட்டும் தான் பாட்டி தான் பாட்டி சுட்ட வடைய சுட்டது. கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? கம்ப்யூட்டர் ஜி. அதாவது இந்த ப்ரோக்ராம்ல நீங்க பிச்சைக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி நீங்கள் கொந்தனத காசையை அப்படியே போறீங்க கேம் விட்டு. ஏன்னா பாட்டி தவறான பதில், சரியான பதில் நரி. நீங்க கேள்விப்பட்டது இந்த கதையை பற்றி? பாட்டி சுட்ட வடைய யார் சுட்டது? யாரா களவெடுத்தது? அவர் வந்து பாட்டி சுட்ட வடைய பாட்டி தான் சுட்ட தவறா சுட்ட. அதாவது கடைசியில இந்த ஸ்டோரியை நீங்க வடிவா பாத்தீங்கன்னா காகம் நிறைய வடைய சுட்டும், இந்த நரி வந்து காதுல சுட்டு போகும். அது ஒரு சின்ன ட்விஸ்ட். ஸ்டோரி திட்டாட்டி அதை பாருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இதோ அடுத்த நபர் யாருன்னு பார்ப்போம். ஆடியன்ஸ் எல்லாம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்கணும். வரப்போறது பர்த்டே போய் நிது. எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த நிகழ்ச்சியில நீங்க விளையாடுறதுக்கு? ஓகே, இன்றைக்கு பர்த்டேக்கு உங்களுக்கு எவ்வளவு காசு வந்தது? அதான் இம்பார்ட்டன்ட் நிகழ்ச்சி. 50 பவுண்ட்ஸ். சோ 50 பவுண்ட்ஸ்ல உங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம் தான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. ஏன் அந்த காரணம்? அம்மாட்டே கொடுத்துட்டு 50 பவுண்ட் ஏன் நிஜம் வந்து எங்களுக்கு தர போறீங்க? நீங்க பிச்சைக்காரன் ஆக மட்டும். சரி, நிகழ்ச்சியின் ரூல்ஸ் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஸ்ட்ரைட்டா நிகழ்ச்சி கேள்விக்கு போயிடுவோம். ரெடி? திருக்குறளை எழுதியது யார்? திருக்குறள் எழுதினது யார்? ஓகே, முதலாவது உங்க அப்பா. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி சதாம் ஹுசைன், ஆப்ஷன் டி திருவள்ளுவர். வடிவ யோசிச்சு நீங்க சொல்லலாம். திருவள்ளுவர் கான்ஃபிடென்ட்டா தெரியுமா? திருவள்ளுவர் தமிழ் டீச்சர் சொல்லி தந்தா திருவள்ளுவர். திருவள்ளுவர் சரியான பதில். வேண்டாம். 50 பவுண்ட்ஸ்ல இருந்து 45 பவுண்ட்ஸ்க்கு வந்துட்டீங்க. 5 பவுண்ட் தொலைச்சிட்டீங்க. அது உங்க அக்கவுண்ட்ல போயிடுது. ரெண்டாவது கேள்வி. ஃபுட்பால் இல்ல, சண்டே ஃபுட்பால் நீங்க விளையாட வர்றீங்களா?
அங்கே கியர் மாஸ்டர் என்று செல்லமாக அழைக்கப்படும் ஆளுடைய பேர் என்ன? சண்டே ஃபுட்பால்ல கியர் மாஸ்டர் என்று யாரை செல்லமாக அழைப்பார்கள்? ஆப்ஷன் ஏ தினே, ஆப்ஷன் பி கவி அண்ணன், ஆப்ஷன் சி தனேஷ், ஆப்ஷன் டி சிந்து. யாரை கியர் மாஸ்டர் என்று செல்லமாக அழைப்பார்கள்? உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஆடியன்ஸ் கேட்கலாம், நீங்களுக்கு ப்ரோக்ராம்ல வந்ததே இல்லைன்னு சொல்றீங்க, சோ ஆடியன்ஸ் கேட்கலாம் 50-50 அண்ட் சண்டே ஃபுட்பால்ல கியர் மாஸ்டர் என்று செல்லமாக யார் அழைப்பாங்க? தினேஷ், கவி அண்ணன், தானே, ஆப்ஷன் டி நான் மறந்துட்டேன், பட் அது இல்ல ஆன்சர். சிந்து. கான்ஃபிடன்ட், நீங்க ஆப்ஷனே நீங்க சூஸ் பண்ணவே இல்ல, கான்ஃபிடன்ட்டா இருக்கீங்க. ஓகே, கம்ப்யூட்டர் ஜி கவி என்பது தவறான பதில். தினேஷ் சிங் இங்கே ஒரு ஆளுக்கு நீங்கள் ஓடிஎஸ் கேட்டிருக்கலாம். ஓவர் கான்ஃபிடென்ட்டா போனீங்க. சொன்னாங்க தான் வந்திருக்கு. ஓகே, இவனும் யூஸ்லெஸ். எவ்வளவு காசு கரெக்டலாம் வந்தான். ஒருத்தன் வந்தான், முதலாவது கேள்வி இப்படியா சொல்லிட்டு அவனோட காசு அப்படியே கொண்டு போயிட்டான். இவன்கிட்ட 5 போன் தான் கரெக்ட் முடிஞ்சது. எவனுமே வின் பண்றாங்க இந்த போட்டியை. அப்படி இருக்கட்டும். அடுத்தது யார்? அடுத்ததா வர போறது, ஐயோ இந்த மொக்க சனி வந்து சொல்லுங்க. சரி, வணக்கம். உங்களோட ஃபைனான்ஷியல் பத்தி சொல்லுங்க. எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க இந்த ப்ரோக்ராம்ல? யோசிக்க வேண்டிய விஷயம். செக் பண்ணி பாருங்க. ஒரு காசும் இல்லாட்டி வராம மட்டும் ப்ரோக்ராம் செய்ய மாட்டோம். ஒரு 1 பியாவது வச்சிரு. மொத்த வேர்ட் கூட இல்ல, எனக்கு தெரியுது. I have 20 pounds, man. 20 pounds. 20 pounds. So அதுல 2 பவுனா குறஞ்சிட்டு போகும். 18 பவுன் 16 பவுன் வந்து. இந்த கேமோட எய்ம் என்ன? நீங்க பிச்சைக்காரனாரு, நாங்க லட்சாது யாரு? டோட்டல் கான்ட்ராஸ்ட். ஓகே, ப்ரோக்ராம் ரூல்ஸ் எல்லாம் தெரியுதா உங்களுக்கு? தெரியாதா? சரி, நீங்க சரியான பதில் சொல்ல உங்கள்ட்ட இருக்கிற காசு குறைஞ்சு கொண்டு போய் கொண்டிருக்கோம். கடைசியில நீங்க ப்ரோக்ராம் வின் பண்ணும்போது உங்கள்ட்ட ஒரு காசும் இருக்காது. நாங்கள் சும்மா ஒரு 30 தருவோம், நீங்க பிச்சை எடுத்து திருப்பி பணக்கான ஆகணும். சரியா? ஓகே, முதலாவது கேள்வி ஸ்ட்ரைட்டா போவோம். உங்களுக்கான கேள்வி. Facebookல யாரு லிங்க காப்பி பண்ணி ஸ்டேட்டஸ் போடுறது? Facebookல யாரு லிங்க காப்பி பண்ணி ஸ்டேட்டஸ் போடுறது? A ஜிராஜ், B பிகே, C சிந்து, D தனேஷ் சிங்கம். 4 பேரும் அப்படியே ஆக்குதா? நீங்க ஆடியன்ஸ் கேக்கலாம். 50-50 கோல் ஆஃப் கோல் பண்ணுங்க. I want 50-50 கோல் பண்றா. 50-50 ரெண்டு பாக்க மிஸ் கோல் பண்ணுவாங்க. சிந்துவும் தனேயும் இல்ல. No, never me. நீங்க வரான தீப்புங்க. வசந்த். புலே. கம்ப்யூட்டர் ஜி. புலே. ஏகல குட்டி. ஃபைனல் ஆன்சரா? அதான் மாத்ரிங்க. கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. வெரி கான்ஃபிடென்ட். சீராஜ் என்பது தவறான பதில். No, நான் போறதே இல்ல. புலே. No.